வணக்கம். ஈஸியாக தாபா ஸ்டைலில் சுரக்கா கிரேவி எப்படி பண்ணலாங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஒரு பேன் அடுப்பில் வச்சு 2 டீஸ்பூன் எண்ணெய், 1 கப்பு சுரக்கா, 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 1/2 டீஸ்பூன் மிளகாப்பொடி. இதை கிளறிட்டு மூடி போட்டு ஒரு 8 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா கோட் ஆன அப்புறமா ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். ஒரு மிக்சர் ஜாரில் 2 தக்காளி, பூண்டு பல் 7, 2 இஞ்சி, 1 பச்சை மிளகாய் சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். ஒரு கடாய் அடுப்பில் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 வெங்காயம் சேர்த்து 3 நிமிஷம் சாட்டே பண்ணிவிட்டு அரைச்சி வச்சதை சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கிளறி கொடுத்துட்டு உப்பு 1/2 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 3/4 டீஸ்பூன் மிளகாப்பொடி, 1/2 டீஸ்பூன் தனியாப்பொடி, 1 டீஸ்பூன் ஜீரகப்பொடி சேர்த்து நல்லா கிளறிட்டு 4லேருந்து 5 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த சுரக்காயை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 கப்பு தண்ணியை விட்டு மூடி போட்டு இந்த எண்ணெய் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் குக் பண்ணிவிட்டு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் கசூரி மேத்தியை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் வச்சு கொஞ்சமாக கொத்தமல்லியும் சேர்த்துட்டு அடுப்பை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டா நம்மளோட யம்மி அண்ட் டேஸ்டி சுரக்கா கிரேவி ரெடி. தேங்க்யூ.